எண்ணிலிருந்து, என் நாவிலிருந்து, என் வாக்கிலிருந்து, என் சொல்லிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கணமனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அனைத்து முருகனடியார்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவு, மிகவும் சுவாரஸ்யமான முருகன் அடியார்கள் அனைவருக்கும் பிடித்த மிக முக்கிய பதிவு. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அனைத்து முருகனடியார்கள் அனைவருக்கும் பிடித்த முக்கியமான ஒரு நிகழ்வு அது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த தமிழ் மண்ணில், நம்ம தமிழ்நாட்டில் மண்ணில் பிறந்து நேரடியாக பக்தி மூலமாக இறைவனை கண்டு, நேரடியாக இந்த தமிழ் மண்ணில் இறைவனை நேரடியாக கண்டு இறைவனடி சேர்ந்தவர்கள் பலர் உண்டு. அதில் நிறைய பேர் நம்ம உதாரணத்திற்கு சொல்லலாம். 63 நாயன்மார்கள், முருகனடியார்கள், பல தமிழ் புலவர்களுக்கும் முருகனுக்கும் மிக மிக நெருக்கம் உண்டு. ஏன்னா புலவர்கள் தமிழில் பாடுவார்கள். தமிழில் பாடக்கூடிய அப்படி புலவர்களுக்கு அந்த முருகன் மெய்மறந்து அவர்களுக்கு காட்சி அளிப்பதும், அருளை வாரி இறைப்பதும், அவர்களோடு பேசுவதும், இது இந்த மண்ணில் நிகழ்ந்த நிகழ்வுகள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கிய நூல்களில் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் சங்ககால இலக்கிய நூல்கள் நிறைய இருக்குது. அதில் 10 பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. அப்படிப்பட்ட அந்த திருமுருகாற்றுப்படை உருவான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சமயம் பார்த்திங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சமயம் ஒரு புலவர் ஒரு போயிட்டுருக்காரு. அவர் திருப்பரங்குன்றம், முதல் படை வீடு இருக்கு இல்லையா, அந்த திருப்பரங்குன்றம் சேர்றாரு. வரும்போது அந்த காலத்தில் ஃபுல்லாக காடாகவும் மலை குன்றுகளாகவும் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு, தினமும் சிவ பூஜை செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நீரோடைய அருகிலே உட்காந்து சிவ பூஜை செய்கிறாரு. சிவ பூஜை செய்யும் பொழுது அவருடைய கவனம் சிதறுகிறது. அந்த நீரோடையில் ஒரு மீனும் பறவையும் போன்ற ஒரு அமைப்பு தெரிகிறது. அதை பார்த்த உடனே அவருடைய கவனம் சிதறுகிறது. கவனம் சிதறக்கூடிய அந்த புலவருக்கு கவனம் சிதறுகிறது. அந்த புலவர் அந்த நேரம் அவர் சிவ பூஜை செய்துட்ருக்காரு. அந்த கவனம் சிதறிய உடனே ஒரு பெண் பூதம் ஒரு விலங்கின் முகம் கொண்ட பெண் பூதம் அவரை சிறை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய மலை உள்ள ஒரு குகையில் அடைச்சிருது. அவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த புலவரை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 999 பேர் அடைச்சி வச்சுருக்கு. அப்போது இவர் 1000வது ஆள். அதனுடைய அந்த பூதத்துக்கு 1000 பேர் சேர்ந்தால் ஒரு உணவு. அப்போ என்ன பண்ணுது, இந்த புலவரையும் சேர்த்து அடைச்சிட்டு போயிட்டு நீராடி விட்டு அவங்களெல்லாம் சாப்பிட தயாராக இருக்குது அந்த பூதம். அப்போது அந்த இடத்துல முருகன் காட்சி கொடுத்து அவர் எரிந்த வேலில் அந்த மலையை சுக்கு நூறாக அப்படியே பீஸாக போயிடுது. சுக்கு நூறாக போயிட்டு அந்த குகை தகர்க்கப்பட்டு அந்த பூதமும் கொல்லப்பட்டு அங்கே அந்த 1000 பேரும் காப்பாற்றப்படுறார்கள். அப்போது விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அந்த புலவருக்கு. அப்போ அந்த புலவர் பாடிய அந்த நூல் தான் அந்த திருமுருகாற்றுப்படை. நமக்கு இருக்கக்கூடிய 10 பாட்டில் முதல் நூலாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்த இடம் திருப்பரங்குன்றம், திருப்பரங்கிரி. அங்கே தான் நடந்திருக்கு. இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அந்த புலவர் யார் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பூதம் ஒரு விலங்கின் முகம் கொண்ட பூதம்.
ஓகேவா? அது என்ன விலங்கு? அந்த பூதத்தினுடைய முகம் வந்து ஒரு விலங்கின் முகம். அது ஒரு பெண் பூதம். அது ஒரு விலங்கின் முகம் கொண்ட ஒரு பூதம். அந்த பூதத்தினுடைய முகம் வந்து எந்த விலங்கின் சாயல், விலங்கினுடைய அமைப்பில் இருக்கிறதுன்னு நீங்கள் இந்த 2 கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. இல்லைன்னா ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் கழித்து நானே உங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்து நம்மளுடைய ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு, இந்த திருமுருகாற்றுப்படை ஞாபகமாக இருக்கணும். அப்புறம் அந்த புலவர் பெயர் நீங்கள் முக்கியமாக அதில் குறிப்பிடணும். அந்த புலவர் அப்படி மெய் மறந்து நிற்கிறார். அப்படியே முருகனை பார்த்து முருகன் அப்படியே விஸ்வரூப தரிசனம், அப்படியே பன்னிரு கரங்களோடு அப்படியே விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அந்த 1000 பேருக்கும். அப்படியே அந்த புலவர் அப்படியே மெய் மறந்து நிற்கிறார். அப்போ பாடுறாரு, வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் 2 காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் முருகா 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 என்றோதுவார் முன். 2 பாடல் தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பாடல்கள் திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. திருமுருகாற்றுப்படையை நம்ம படிக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. கண்டிப்பாக முருகனடியார்கள் திருமுருகாற்றுப்படை படிக்கணும், அதை உள்வாங்கணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும், அவங்களுக்கும் சொல்லி படிக்க வைங்க. அதே போல் அந்த புலவருடைய, இந்த திருமுருகாற்றுப்படை பாடிய அந்த தமிழ் புலவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.